வணக்கம். மேத்தமெட்டிக் திங்கத்தான் 1 பப்ளிம உக்காப்பன் அல்ஜெப்ரா பார்ட் 4 வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு நம்ம போன தடவை தம்பா தோலை பார்த்த மாதிரி இப்போ வந்து டாராப்டான் பஹகி பார்க்க போகிறோம். ஸோ டாராப்டான் நம்ம முத பார்க்குறது வந்து பண்டாராப்பன் பருலாங். ஸோ பருலாங்னா மறுபடியும் செய்யாது. ஸோ ஏ பாருங்க, ஏல வந்துட்டு உங்களுக்கு ஒரே பொம்புலே உபா பி கியூ. ஓகே, ஸோ இது எல்லாமே சேமாக இருக்குது. இங்கே எந்த ஒரு நம்பர்ஸும் இல்லை, ஜஸ்ட் பிக்யூன்னு கொடுத்துருக்காங்க. 3 தடவை அதை டாராப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா பிக்யூ தீகு அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ பியை 3 தடவை டைம்ஸ் பண்ணியிருக்கீங்க, கியூவை 3 தடவை டைம்ஸ் பண்ணியிருக்கீங்க, டாரா பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆனால் ஆன்சரை வந்துட்டு நீங்கள் இப்படி எழுதுனீங்கன்னா இது வந்து ராங்காக மாறிடும். ஏன்னா கியூக்கு மட்டும்தான் நீங்கள் 3 போட்டிருக்கீங்க, பிக்கு இல்லை. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா பியும் கியூவும் 3 தடவை டாரா பண்ணுறதாயிரும். ஓகே, ஸோ இது ராங் ஆன்சர், இதுதான் ரைட்டான ஆன்சர். அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னாக்கா என்னாம் ஏ தோலா சத்து, இதே வந்து அவங்க 2 தடவை டாரா பண்ணியிருக்காங்க. ஸோ கொசடுவை போட்டால் போதும். சி 8x tambah 3y இருக்கு. இது வந்து அவங்க 3 தடவை டாரா பண்ணியிருக்காங்க. ஸோ கொசத்தீகன்னு சொல்லி எழுதிருங்க. இவ்வளோ தான் வந்து இதோட விடை. ஓகே, இதே கேள்வியை வந்து மாற்றியும் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து கொச கொடுத்துட்டு உங்களை வந்து அதை பிரித்து எழுத சொல்லலாம். ஸோ இப்போ ஏ வந்துட்டு டூவ தம்பா தூஜோ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொச டூவன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் 2 தடவை டாரா பண்ணணும். டாராப் சிம்பிளாக மறக்காமல் போட்டுருங்க. ஸோ டூவ தம்பா தூஜோ எக்ஸ். பி வந்துட்டு ஹெச் தோலா அம்பட்கேன்னு இருக்குது. இது வந்து அவங்க 3 தடவை கொசதிக பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம 3 தடவை இதை திரும்பி எழுதணும். ஸோ எழுதும் போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி எடுத்து எழுதிடுங்க. சி பார்த்தீங்கன்னா சி வந்துட்டு லீம பி தம்பா கியூ. இது வந்து கொச எம்பாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து 4 தடவை நம்ம எழுதுகிறோம். ஓகே, டாராப் லீம பி தம்பா கியூ. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த கொஷின்ஸில். அடுத்தது வந்து டாராப் எப்படி பண்ண போகிறோம், உக்காப்பன் அல்ஜெப்ரா டாராப் பண்ணுறது பார்ப்போம். ஸோ டாராப் பண்ணும்போது நம்ம நம்பர்ஸை வந்து வழக்கம் போல் டாராப் பண்ணிக்குவோம். ஆனால் இதில் பொம்பொலி ஊபா இருக்குல்ல, ஸோ பொம்பொலி ஊபா என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்ம தம்பா பண்ணுவோம். ஸோ இதை எப்படி செய்யுதுன்னு நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஏ வந்துட்டு தீக எக்ஸ் டாராப் லீம எக்ஸ் கொசத்தீக. ஓகே, ஸோ நம்பர்ஸ் நார்மலாக தீக டாராப் லீம லிம் ப்ளஸ்ன்னு எழுதிடலாம். பொம்பளை வந்து சேமாக இருந்தால் தான் இதை நீங்கள் பண்ண முடியும். வேறு மாதிரி இருந்துச்சுனாக்கா பண்ண முடியாது. ஓகே, இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் கொசத்தீக இருக்குது. ஸோ எப்படி பார்ப்போன்னா இதோட கொசை பார்ப்போம். வெறும் எக்ஸ் மட்டும் இருந்ததுனாக்கா அதோட கொசை வந்து 1. ஓகேவா? ஸோ இந்த கொசை சத்து தம்படுங்க தீக ஜடி 4. ஸோ அதே பொம்பளை எடுத்துகிட்டு கொசை மட்டும்தான் தம்பா பண்ணுறோம். ஓகே, பி பாருங்கள், நெகட்டிவ் 4 mn டாராப் 2 m2. ஸோ மொதல் வந்து எக்ஸ்ன்னு இருந்துச்சு, இப்போ வந்து mn இருக்குது, இங்கே m மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மறுபடியும் நம்பர்ஸை டாரா பண்ணணும். அம்பா டாராப் துஜோ டோப்ளோ லாப்பான், நெகட்டிவ் இருக்கிறனால நெகட்டிவ் மறக்காமல் போட்டுருங்க. m இங்கேயும் m இருக்குது. ஸோ இதோட கொச சத்து. ஸோ சத்து தம்பா டுவ தீக. ஸோ n என்ன பண்ண போகிறோம், n வந்து அப்படியே எடுத்து எழுத போகிறோம். இது வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அது அப்படியே எழுதிடும். ஓகே, சி பார்த்தீங்கன்னாக்கா டுவ பர் தீக பி 4 கியூ டாராப் 6 PR. ஓகே, ஸோ இப்போ வந்து பெச்சான் இருக்குது. ஸோ பெச்சான் பண்ணும்போது அந்த நம்பர்ஸை சுருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே தீக இங்கே என்னாமல் இருக்குது, இது கண்டிப்பாக சுருக்க முடியும் 3ஆம் வாய்ப்பில். ஸோ 1 3 3 2 3 6. ஸோ கீழே வந்து சத்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே இது வந்து பெச்சான் இல்லை, மேலே உள்ளது மட்டும்தான். ஸோ டுவ டாராப் dengan டுவ jadi 4. இங்கே பி 4 இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது. ஸோ பி சத்து. ஸோ 4 tambah dengan 1 jadi 5. இங்கே கியூ இருக்குது, இந்த பக்கம் கியூ இல்லை. ஸோ கியூ வந்து அப்படியே எடுத்து எழுதுகிறோம். அதே மாதிரி இங்கே ஆர் இருக்குது, இங்கே ஆறு இல்லை. ஸோ அகெயின் ஆரை வந்து அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ஸோ இது வந்து டாராப் எப்படி பண்ணுறதுன்னு. அடுத்தது பஹாகி பார்ப்போம். ஸோ டாராப் வந்து நம்ம பொம்பளை உபா வந்துட்டு தம்பா பண்ணோம்ல, இப்போ வந்துட்டு பஹாகியில் வந்து பொம்பளை உபா வந்து தோலா பண்ணுவோம். ஓகே, தோலா பண்ணுறது சொல்ல பார்ப்போம். ஏ 8x 6y 4 bahagi dengan 2xy 3. ஸோ அகேன் நம்பர்ஸ் வந்து நார்மலாக பஹாகி பண்ணுறோம். ஸோ 2 2 4 2 8 பஹாகி. இது பொம்பளை உபா பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ இது 1க்கு சமமாக இருக்கும், மேலே 6. ஸோ 6 தோலா சத்து வந்து லீமோவாக மாறிடும். ஸோ 6 வந்து நம்ம லீமா எழுதுறோம். இந்த 1 இருக்கும்போது எக்ஸ் மட்டும் இருக்குல்ல, இது வந்து கேன்சல் அவுட் ஆகிடுது. இதுக்கு மேலே வந்து அதை எழுத முடியாது. ஓகேவா, அதை தோலா பண்ணி எடுத்துட்டோம்.
y 4 y 3 இருக்கு. ஸோ 4 தோலா 3 பண்ணிட்டாக்கா 3 ஃபுல்லாக கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ 4 தோலா 3 பண்ணிட்டோம்னா 1க்கு வந்துடும். ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ 1 தான் இருக்குது, எக்ஸில் y இல்லை. ஸோ மேலே உள்ளது மட்டும் தான் நம்ம எழுத போகிறோம். 4 எக்ஸ் லீம y வந்து சத்து. ஸோ சத்து வந்து யூஸ்வலி எழுத தேவையில்லை, இப்படி விட்டுருவோம். ஓகே, b பார்த்தீங்கன்னா 4 ab kuasa 3 bahagi dengan 6 a kuasa 2 b. ஓகே, ஸோ இதுவும் வந்து pecahan 4 6 இருக்குல்ல, இது வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ண முடியும். ஸோ இது வந்து 2 3 ரெண்டாம் வாய்ப்பாடு வச்சு செய்யலாம். இங்கே a டூவ இருக்குது, இங்கே a இருக்குது. ஸோ இது வந்து சத்துல, இது டூவு, இது பெருசாக இருக்கனால இது டூவ தொலை சத்துன்னு பண்ணிட்டோம்னா இங்கே பேலன்ஸ் சத்து தான் இருக்கும். ஓகே, இங்கே வந்து தொலா பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே தீகை இருக்குது, இங்கே சத்து இருக்குது. ஸோ இது வெளியாயிரும், தீகை வந்து டூவாக மாறிடும். ஓகே, ஸோ மேலே எழுத போகிற ஏன்னு பார்த்தீங்கன்னா டூவு. ஓகே, உங்களுக்கு டூவ இருக்குது, ஏ இல்லை, ஆனால் பி டூவன்னு இருக்குது. ஓகே, இங்கே வந்து தீகை ஏ இருக்குது, ஏ சத்து, அதனால் நம்ம சத்துன்னு எழுத போகிறல, பி வந்து இல்லை. ஸோ பிக்கு வந்து இவ்வளோ தான் ஆன்சர். அடுத்தது சி பாருங்கள். 12 பி 5 6 bahagi negatif 10 PQ. ஓகே, ஸோ அகேன் 12ம் 10ம் வந்து ரெண்டாம் வாய்ப்பால் இருக்குது. ஸோ இது 6 5. நீங்கள் எழுதும் போது உங்களோட துளைசான் கிளியராக வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் என்ன எழுதுனீங்கன்னா அப்புறம் மறந்துடுவோம். ஓகே, இங்கே வந்து பி இருக்குது, பி சத்து, இங்கே வந்து பி லீமா இருக்குது. ஸோ பி சத்து கேன்சல் அவுட் ஆயிரும், லீமா வந்துட்டு அம்பாட்டாக மாறிடும். ஸோ மேலே வந்துட்டு நம்மளுக்கு 6 பி 4 ஆர் இருக்குது. ஆர் வந்து கீழே இல்லை, அதனால் அதை அப்படியே விட்டுட்டோம். கியூ வந்து மேலே இல்லை, அதனால் அதை அப்படியே விட்டுட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா லீமா இருக்குது, பி இல்லை, ஜஸ்ட் கியூ மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் வந்து நம்ம நடுவில் எடுத்து எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது வந்து தாராப்பும் பஹகியும் ஒன்றா வர கொஷின். ரொம்ப வித்தியாசம் இல்லை மொதல் செஞ்ச கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி செஞ்சிடலாம். 2 mn darab 5 m kuasa 2 bahagi 3 n kuasa 3. ஸோ நீங்கள் எழுதும் போது இப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ டூவை வந்து தீகனால பாக்கி பண்ண முடியாது, லீமாவும் தீகனால பாக்கி பண்ண முடியாது. ஸோ இந்த தீகை வந்து அப்படி தான் இருக்கும். டூவை டராப் லீமா பண்ணிங்கன்னா 10 வந்துடும். எம் எங்கே இருக்குது? இந்த பக்கமும் இருக்குது. ஸோ எம் 1 tambah 2 jadi m 3. n எங்கே இருக்குது? ஆனால் இங்கே இல்லை, கீழே இருக்குது. ஸோ இது n சத்து இருக்குல்ல, ஸோ bahagi dengan 3 வருதுல. ஸோ இது வந்து நம்ம தோலா பண்ண போகிறோம். ஸோ இது சத்துனால இதை கேன்சல் அவுட் பண்ணிடும், இந்த தீகை வந்து டூவாக மாறிடும். ஸோ தீகை n டூவ. ஓகே, இதுதான் இதோட ஆன்சர். பி பாருங்கள். 6xy bahagi 20 px2 darab dengan negatif 5 p6y. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பஹாகி இருக்குது, டாராப்பும் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை பார்ப்போம். ஒரு பக்கம் இங்கே லீமா இருக்குது, இங்கே டோப்ளோ இருக்குது. இது 5ஆம் வாய்ப்பால் சுருக்கிடலாம். ஸோ 1 5 5 4 5 20. ஓகேவா? அடுத்தது இங்கே பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. ஸோ இது வந்து பி சத்து, பஹகி பண்ணுறனால இது கேன்சல் அவுட் ஆயிரும், அந்த எண்ணாம் வந்து லீமாவாக மாறிடுச்சு. இங்கே எக்ஸ் இருக்குது, மேலே வாய் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து ஒன்றும் பண்ணலை. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் வந்து இப்போ இப்படி எடுத்து எழுதிக்கலாம். மேலே நாம் எக்ஸ்ஒய், கீழே வந்து 4 பியில் வரும் x2 இருக்குது. டேராப் இது வந்து நெகட்டிவ் சத்து, ஸோ அதனால் வந்து நெகட்டிவ்லேயே விட்டுறோம். பி லீமு ஒய்னு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது இன்னும் சுருக்க முடியும். எண்ணாமம் பட்டும் ரெண்டாம் வாய்ப்பால் இருக்குது. 2 2 4 2 6. ஓகே, இங்கே மேலே எக்ஸ் இருக்குது, கீழே எக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து தொலா பண்ணலாம். ஸோ இது கேன்சல் அவுட் ஆயிரும், டூவை வந்துட்டு சத்துவாக மாறிடும். ஓகே, நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப், இங்கே ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. ஸோ ஒய் சத்து இதை தம்பா பண்ணால் ஒய் டூவாக மாறிடும். ஓகே, ஸோ இதையும் தம்பா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு ஆன்சரை நம்ம எடுத்து எழுதலாம். ஸோ தீகை எக்ஸில் ஒய் இருக்குது, பியும் இருக்குது. இது வந்துட்டு தராப் மோட்டில் இருக்கிறனால பி வந்து எடுத்து எழுதலாம். ஸோ பி லீம ஒய் டூவ. கீழே வந்து 2 இருக்குது, எக்ஸ் சத்துன்னு இருக்குது. ஸோ வெறும் டூவை எக்ஸ்ன்னு எடுத்து எழுத போகிறோம். ஓகே, மேக் ஷூர் எல்லா நம்பர்ஸும் வந்துட்டு கேன்சல் அவுட் பண்ணாத எல்லாமே வந்துட்டு திரும்ப எடுத்து எழுதுறதா பார்த்துக்க போகிறோம். ஸோ எதுவும் முதல்ல எழுதுன்னு பார்த்தா யூஸ்வலி நான் ஆல்ஃபபெட் படி போடுவேன். வாய் வந்து ஆல்ஃபபெட் பின்னாடி வருது, பி வந்து அதுக்கு முன்னாடி வந்ததுனால இந்த மாதிரி எடுத்து எழுதுகிறோம். ஓகே, ஆல்ரைட். இந்த கொஷின் வந்துட்டு புக்கு டெக்ஸ்டில் இருக்குது, மஹிர் டிரியில் உள்ள கொஷின். ஸோ இதையும் பார்த்துருவோம். டாராப் அண்ட் டான் பஹாகி இருக்குது. ஸோ 18 XY darab
10 y3 z. கீழே 5 x z do. ஓகே, இதுவும் வந்துட்டு 10 15 அஞ்சாம் வாய்ப்பாடில் இருக்குது. ஸோ 2 5 10 3 5 15. 3 18 வந்து மூணாம் வாய்ப்பாடில் இருக்குது. 1 3 3 6 3 18. ஓகேவா? ஸோ நம்பர்ஸை வந்து இப்போ முடிச்சிட்டோம். அடுத்தது பொம்பளை உபா பார்ப்போம். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. பஹகியில் இருக்கிறதுனால இது எக்ஸ் சத்து, இதுவும் எக்ஸ் சத்து. தொலை பண்ணால் ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆயிரும். ஓகேவா? இங்கே வாய் இருக்குது, இங்கே ஜெட் இருக்குது. ஸோ இதை ஒன்றும் பண்ணலை. இப்போ இங்கே ஜெட், இந்த ஜெட் பார்த்தோம்னா இது ஜெட் சத்து, இது டூ. ஸோ இது கேன்சல் அவுட் ஆயிரும், இது வந்து சத்துவாக மாறிடும். ஓகே, லாஸ்ட்டாக இருக்கிறது வாய். வாய் வந்து சத்து டரா வாய் திகன்னு இருக்குது. ஸோ சத்துவும் திகவும் நம்ம தம்பா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்லேருந்து ஆன்சர் எழுந்து எழுதிடலாம். ஸோ இவங்க வந்து எண்ணாம இருக்குது, எக்ஸ் இருக்குது, வாய் இருக்குது. கரெக்டா? ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம் டராப் டூ இருக்குது. ஸோ நாம் எழுத முடியாது. ஸோ டோப்ளாஸ்ன்னு எழுதுகிறோம். டோப்ளாஸ் வாய் டூவு. ஓகே, வாய் எழுதிட்டோம். ஜெட்டெலாம் கேன்சல் ஆகிடுச்சு, எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் அது அவ்வளோதான். வாய் சத்து வாய் தீக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து வாய் எம்பாட்டாக எழுதுகிறோம். ஓகே, கீழே வந்துட்டு நம்பர்ஸ் இல்லை, வெறும் ஜெட்டு தான் இருக்குது. எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு, ஜெட் சத்து. ஸோ வெறும் ஜெட்டு மட்டும்தான் எடுத்து எழுதுகிறோம். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, அடுத்தது பி. ஓகே, பியில் வந்து நெகட்டிவ் 8 PQ டோப்ளஸ் P duer Q darab dengan negatif 3 P duer Q 3ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் வந்துட்டு 3 12 4ஆம் வாய்ப்பாடில் இருக்குது. 8 12 3 12 3ஆம் வாய்ப்பாடில் இருக்குது. 8 12 4ஆம் வாய்ப்பாடில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம். 1 3 3 4 3 12, 1 4 4 2 4 8. ஓகே, நம்பர்ஸ் செட்டில் ஆயிடுச்சு. அடுத்தது பொம்பளை உபா பார்ப்போம். மேலே ஒரு பி, கீழேயும் பி இருக்குது. ஓகேவா? இங்கேயும் பி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா நம்ம ஒரு டே கேன்சல் அவுட் பண்ணலாம். பி டூவு, இதுவும் பி டூவு. ஸோ கேன்சல் அவுட் பண்ணிடுச்சு. கியூ கியூ இது பஹகி பண்ணிட்டீங்கனாக்கா கேன்சல் அவுட் பண்ணிடும். ஓகே, ஸோ நம்பர்ஸ் பார்த்தோம்னா டூவர் டராப் சத்து டூவு. இங்கே பி இருக்குது, இந்த பக்கம் பி இல்லை, எங்கேயும் பி இல்லை. ஸோ டூவர் பி தான். கியூ இங்கே இல்லை, ஆனால் டரா பண்ணுற இடத்துல கியூ தீக இருக்குது. ஸோ கியூ தீகன்னு எழுதுகிறோம். கீழே வந்து நம்பர்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ பியும் இல்லை, கியூவும் இல்லை. அதனால் இது வந்து பஹகியில் இருக்காது. இவ்வளோ தான் வந்து உங்களோட ஆன்சர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து உங்கப்பன் அல்ஜெப்ரா வச்சு எப்படி டாராப் டன் பஹகி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ டாராப்பும் பஹகி பண்ணும் போதும் நம்பர்ஸை வழக்கம் போல் டாராப் பண்ணோம், பஹகி பண்ணோம். பட் பொம்பளை உபா அப்படின்னு வரும்போது அதை வந்து நம்ம டாராப்பில் தம்பா பண்ணுறோம், பஹகியில் வந்து தோலா பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நன்றி.